வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முல்லைக்கு அவங்க கன்சீவா இருக்கிறாங்களோ இல்லையோ அப்படின்னு டவுட் வருது. அதனால மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் கிட் வாங்கிட்டு வராங்க. வரவழியில கதிர் வராரு. என்னாச்சு முல்லை, எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கிறாரு. மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போனேன், போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கதிர். இன்னும் 2 பேரும் ஜோடியா வரீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முல்லை சொல்றாங்க. நீ வா முல்லை, போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கதிர் கூப்பிடுறாரு. அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு முல்லை சொல்லிடுறாங்க. அடுத்ததான் முல்லை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கிட்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிங்க் லைன் தான் வருது. கன்சீவா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப அதில் 2 லைன் இருக்கு. பார்த்த உடனே முல்லை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நேராக போய் மீனாட்ட சொல்லிடுவோமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரிசல்ட் தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு முல்லை யோசிக்கிறாங்க. இது தப்பா தான் இருக்கும், நம்ம வீட்டில் எல்லாட்டையும் சொல்ல போய் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு முல்லை நினைக்கிறாங்க. அடுத்ததான் மீனா இப்போ அவங்க வராங்க. மீனா வரது கூட பார்க்காம முல்லை ஏதோ யோசனையில வந்துட்டு இருக்கிறாங்க. மீனா மேல இடிச்சிடுறாங்க. என்ன முல்லை, வீட்டுக்குள்ளேயே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீங்க வரதை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க முல்லை. நீங்க கவனிக்கலன்னு தான் எனக்கு தெரியுமே, நீங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க. மீனா இப்ப மறுபடியும் முல்லைட்ட கேக்குறாங்க. என்ன முல்லை, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் மெடிக்கல் ஷாப் போனப்ப அங்க ஒரு பொண்ணு பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் கிட் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கன்சீவா இருக்கிறாங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட தானே போகணும், இதுல வச்சு செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க முல்லை. அங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் பண்ணுவாங்க முல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுல 2 லைன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு கேக்குறாங்க முல்லை. பெரும்பாலும் அதுல 2 லைன் வந்துச்சுன்னா அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த கிட்டில் 2 லைன் வந்தாலே அவங்க கன்சீவா இருக்கிறாங்கன்னு வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. மீனா சொல்றாங்க, இப்படிதான் ஒரு தடவை எங்க சித்திக்கு 2-3 மாசமா பீரியட்ஸ் வரல அப்படின்னு இந்த கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு 2 லைன் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேற வயசு ரொம்ப ஜாஸ்தி, இவ்வளோ பெரிய பிள்ளைகளை வச்சுட்டு இப்போ போய் கன்சீவா இருக்கிறேன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கப்புறமா எங்க சித்தி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஏதோ கட்டி இருந்துச்சு போல, அதனாலதான் அந்த மாதிரி 2 லைன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வயசு ஜாஸ்தி, மோஸ்ட்லி மத்த எல்லாருக்குமே 2 லைன் வந்துச்சுன்னா கன்சீவா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இன்னும் உள்ள மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இல்ல, அந்த பொண்ணு அந்த கிட்ட வாங்குறப்ப ரொம்ப கூச்சப்பட்டு கேட்டு வாங்கிட்டு போனா, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. அந்த பொண்ணு உடனே செக் பண்ணி பார்க்காம மார்னிங் எந்திரிச்ச உடனே யூரின்ல செக் பண்ணி பார்த்தாதான் கரெக்டான ரிசல்ட் காமிக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்படிலாம் வேற இருக்குதா அப்படின்னு முல்லை கேக்குறாங்க. என்ன முல்லை, உங்களுக்கும் செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. முல்லை என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.